자, 지난번 강의가 우리가 구원의 길 제가 도표로 여러분께 சென்ற முறை ரட்சிப்பின் வழியை பற்றி நான் உங்களுக்கு போதித்தேன். 자, 그러면 조금 구체적으로 성도의 축복 일과니. இன்றைக்கு குறிப்பாக விசுவாசிகளுடைய ஆசீர்வாதங்களை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். 조금 더 இன்றைக்கு தெளிவாக அதை குறித்து பேச விரும்புகிறேன். 사도행전 8장 2절 ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். 로마서 8장이죠. 그리스도 안에 있는 생명성의 죄와 사망의 해방시켰다. தாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றோம். 그래서 여러분이 그리스도 안에서 완전히 거듭나고 새로운 피조물. கிறிஸ்தேசுவுக்குள் நாம் புதியவர்களாக இருக்கின்றோம். 그 우리가 이제 중요한 거는 우리가 새로운 사람이니까 이 부분에 대한 우리가 정확히 우리가 알고 그걸 누릴 필요가 있습니다. நாம் புதியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே புதியவைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். 앞에 한 거 조금 더 우리 서로 정리를. சென்ற முறை நாம் தியானித்ததை சுருக்கமாக உங்களுக்கு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். சென்ற முறை ரட்சிப்பின் வழியை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். 우리가 전도할 때 그렇고 우리가 성도들에게도 이 부분을 빠르게 전달해야 돼요. நாம் புது விசுவாசிகளுக்கு இதை பிரசங்கம் பண்ணும்போது தெளிவாக பிரசங்கம் பண்ண வேண்டும். 많은 사람들이 ரட்சிப்பு என்ன என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 우리 잘 알려줄 필요가 있습니다. நாம் சரியாக தெளிவாக அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். 원래 인간, 원래 인간이 어떻게 창조되는가? முதலாவதாக ஆதி மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான்? மனிதன் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டான். 중요한 것은 하나님은 영이신데 인간에게도 영을 주셔서 하나님과 영으로 교제하도록 만드셨다는 것입니다. முக்கியமாக தேவன் ஆவியானவராக இருக்கிறார். ஆவியான தேவன் தேவனுடைய சாயலிலே மனிதனை படைத்து அவனுக்குள் ஆவியை கொடுக்கிறார். அவன் ஆவிக்குரியவனாக மாறுகின்றான். ஆகவே மனிதன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான். தேவன் மனிதனை ஒரு ஆவிக்குரியவனாக சிருஷ்டித்தார். அது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் மனிதன் பாவத்தில் விழுவதை நம்ம பார்க்கின்றோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1லிருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆதாம் எப்படி வஞ்சிக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடியினால் மிக முக்கியமான பிரச்சனை மனிதனுக்கு வருகின்றது. அடிப்படை பிரச்சனை மனிதனுடைய வாழ்விலே வருகின்றது. 하나님을 떠났고 인간은 죄인이 되었고 사단이 인간을 향하여 마귀의 노예가 되었다. தேவன் மனிதனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவனாய் பாவத்திற்கு அடிமையாகி பிசாசுக்குள்ளவனாக மாற்றினான். ஆகவே இந்த அடிப்படை பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் வருகின்றது. அவிசுவாசிகளுடைய நிலையிலே 6 பிரச்சனைகள் அவருக்கு வருவதை சென்ற முறை நம்ம பார்த்தோம். அதற்குரிய தீர்வு என்ன? அந்த தீர்வு தான் இயேசு கிறிஸ்து. 인간의 노력으로는 해결할 수 없지만 오직 예수를 통해서 이 모든 문제가 해결되는 것을 우리가 보았습니다. மனிதனுடைய முயற்சியினால் தீர்வு காண்பது அரிது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த முறையின்படி நம்ம ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். 선지자이신 그리스도를 통해서 하나님과 만나게 되었고 또 자녀의 축복을 받게 되었습니다.
through the Christ who இயேசு is கிறிஸ்து மூலமாக நாம் அடிப்படை பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுகின்றோம். 제사장. and the priest. 제사장인 그리스도를 통해서 죄의 문제를 해결받았습니다. Through the Christ who is கிறிஸ்து மூலமாக நாம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பிரச்சனை, பாவத்தின் பிரச்சனை, பிசாசு கடுமையான பிரச்சனையிலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்கின்றது. 이 고통 속에서 해방받게 돼요. and also through the Christ நாம் who is the இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகின்றோம். 그래서 우리가 예수 그리스도가 바로 답입니다. ஆகவே இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கின்றது. 이 예수를 영접하면 자녀가 되고 모든 문제가 해결됩니다. when you accept this Jesus நாம் Christ, இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாகின்றது. தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். this is the answer of our life. 예수 그리스도로 모든 문제가 கிறிஸ்து மூலமாக மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை கிடைத்து விடுகிறது. was solved. 그래서 நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கின்றது? What happened when we accept him? 요한복음 12절에 영접하면 하나님의 자녀가 되는 권세가 주어져요. Okay, when we accept him at that time, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். 구원은 오직 한결 예수 통해서 옵니다. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாகவே நமக்கு கிடைக்கின்றது. Through Jesus Christ. 우리는 지금 하나님의 자녀이고 영원한 구원을 받은 것입니다. Now we இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஆகவே நமக்கு நித்திய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கின்றது. 얼마나 감사합니다. how thankful it is. இதைத்தான் சென்ற முறை நான் உங்களுக்கு போதித்தேன். This is a last lecture. 자, 그러면 우리가 올라서 구원받은 자의 일과 축복. இன்றைக்கு விசுவாசிகளுடைய 7 ஆசீர்வாதங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 자, 구원받은 자를 성도를 하잖아요. ரட்சிக்கப்பட்டவர்களை விசுவாசிகள் என்று நாம் அழைக்கின்றோம். We call them the believer. 자, 우리가 이 강에서 이제 구원받은 자 일과 축복에 대한 얘기를 할 것입니다. இந்த இரண்டாவது போதனையிலே விசுவாசிகளுடைய 7 ஆசீர்வாதங்களை பற்றி நாம் படிப்போம். 우리가 예수를 영접하고 구원을 받았습니다. கிறிஸ்து மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். Through accepting Jesus Christ, we were saved. 그런데 많은 구원받은 사람들이 실제로 하나님의 축복이 무엇인지 모르고 살아요. But many people who are ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கே அநேகருக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன என்று தெரிவதில்லை. 그 축복을 ஆகவே அந்த ஆசீர்வாதங்கள் அவங்களால அனுபவிக்க முடியவில்லை. enjoy their blessings. 그래서 어떤 사람은 축복을 주신다고 하니까 육신적인 어떤 이런 부유라든가 육신적인 문제 해결을 축복을 착각하는 사람도 있습니다. Some people ஆனால் சிலர் அந்த ஆசீர்வாதத்தை சரியாக புரிந்து கொள்ளாதனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்று அதை எண்ணுகிறார்கள். 다 좋아지는 것이 사실입니다. of course when we நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாம் நன்றாக விடும். 근데 아주 중요한 이 하나님의 축복의 원리가 있어요. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையான வேத போதனை இருக்கிறது. 하나님은 먼저 우리 영이 바르게 முதலாவதாக நம்முடைய ஆவியை ஆண்டவர் சீர் செய்கிறார். spirit correct. 그리고 우리의 생각 마음을 치워. இரண்டாவதாக நம்முடைய சிந்தையும் மனதையும் அவர் சுகமாக்குகிறார். Our thought and mind. 그다음에 우리 삶의 증거. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார். 그럼 영이 힘을 얻고 그러면 마음과 생각이 변화가 되는 거예요. When the spirit receives நம்முடைய ஆவியிலே நம்ம பலனடையும் போது நம்முடைய மனமும் சிந்தனையும் மாறுகிறது. changed, 그럼 삶 속에 변화가 오고 축복이 또 현실에 나타나게 되는 거예요. then naturally our life will be changed and அடிப்படையாக அப்போது நம்முடைய வாழ்க்கை மாறுகின்றது. அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றது. 강에서는 가장 중요한 영적 축복을 말하고 있습니다. therefore இந்த இரண்டாவது போதனையிலே முக்கியமான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். 이 especially 부분을 the 잘 spiritual 알아야 blessings. 완벽한 하나님 축복을 누리게 됩니다. When you know about this, at that time we can enjoy the blessings. இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தேவன் வைத்திருக்கிற மெய் ஆசீர்வாதங்களை பெற்று நாம் அனுபவிக்க முடிகின்றது. 여기서 가장 중요한 축복을 간단한 7가지로 정리를 했습니다. Okay, here, இங்கே இந்த ஆசீர்வாதங்களை 7 பொருளாக கருத்தாக நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். 크게 둘로 나누면 신부와 건설로 나눌 수 있습니다. if we divide this இந்த 7 ஆசீர்வாதங்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று முதலாவது விசுவாசிகளுடைய நிலை, இரண்டாவது அவர்களுடைய அதிகாரம். 신분 இந்த விசுவாசிகளுடைய நிலையிலே 3 ஆசீர்வாதங்கள். three things. 먼저 முதலாவதாக நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்றோம். First, we became the child of God.
여러분이 இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்றோம். We became the child of God. 요한복음 12절에 영접하는 자 복 그런 자는 하나님의 자녀된 권세를 줬다. John 1:12 it says that anyone who accept him to those who believe யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இது மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். இதுதான் ஆவிக்குரிய ஒரு வேத போதனையாக இருக்கிறது. 우리가 예수를 믿기 전에는 마귀의 자녀예요. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பதாக பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். 그래서 저주와 고통 속에서 살면서 마귀의 종으로 살았습니다. ஆகவே நாம் இந்த உலகத்திலே அழிவிலும் வலியிலும் வேதனையிலும் வாழ்ந்து வந்தோம். 그런데 예수를 나의 구주로 영접함과 동시에 우리는 바로 하나님의 자녀가 되고 영원한 구원을 받게 됩니다. At the moment we accepted Jesus Christ as நாம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று தேவன் என்று நம்ம விசுவாசித்த பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம். 마귀의 자녀 됐을 때는 마귀가 우리 삶을 다스리고 우리를 자꾸 고통과 저주 속에 끌고 갔습니다. When we were the children of the devil at that time, the devil lead us. பிசாசின் பிள்ளைகளாக இருந்த பொழுது பிசாசு கடிமையாகி அழிவுக்குள்ளாக பிசாசு நம்மை நடத்தி கொண்டிருந்தான். 하나님이 우리의 삶을 다스리고 인도하시죠. இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். இப்பொழுது தேவன் நம்முடைய தகப்பனாக மாறி இருக்கிறார். இப்பொழுது தேவன் நம்முடைய தகப்பனாக மாறி இருக்கிறார். 모든 만물의 주이신 하나님이 우리 아버지시다. நம்முடைய வாழ்வின் எஜமானன், நம்முடைய வாழ்விற்கு உரிமை தேவன். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். We are his children. 그러므로 아무 염려 말고 이 신분을 잘 깨닫고 누려야 합니다. நாம் இப்பொழுது எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்தால் போதும். நாம் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த தேவ ஆசீர்வாதங்களை அனுபவித்தால் போதும். தேவன் நம்மை ஆட்கொண்டு நம்மை நடத்துகிறார். 그러니까 여러분이 이런 부분을 여러분이 자녀 아버지와 생각해 보면 이해가 되겠습니다. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கின்ற அந்த உறவை நம்ம புரிந்து கொள்ளும் போது இதை நீங்கள் சீக்கிரமாக புரிந்து கொள்ள முடியும். 아들은 나를 별로 한 게 없지만 근데 나는 아들 위해서 다 합니다. தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கின்ற உறவை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள முடியும். 아버지 아들 위해서 모든 거 다 합니다. The children didn't do anything do not do anything but தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்கின்றார். அது எப்படி? for their children. 왜 그러냐? ஏனென்றால் அந்த தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கிறான். Because he is my son or my daughter. 좋은 거 있으면 아들이 주고. தன்னுடைய தகப்பனுக்கு ஏதாவது நல்லது கிடைத்தால் அதை பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறான். 왜 그래요? 내 아들이. Why? They are. அதுதான் எப்போதும் பெற்றோருடைய சித்தமாக இருக்கிறது. That is the mind of a parent. நாம் யார்? 우리가 누구냐? Then who? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். 우리는 하나님의 자녀다. We are children of God. 창조자이신 சர்வ வல்லவராகிய தேவன் நம்முடைய தகப்பனாராக இருக்கிறார். God is our father. 이 아버지가 우리를 위해서 다 준비하시고 최고로 좋은 것으로 우리에게 주시고 축복하시다. This father இந்த தகப்பன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நன்மையை நமக்கு கொடுக்கிறார். things to us. 우리가 이런 놀라운 신분을 இது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு அற்புதமான நிலையாக காணப்படுகிறது. 자 이게 보세요. 창세 전에 உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். இதற்காக 에베소서 எபேசியருக்கு நிருபம் 1:4-5 வசனங்கள். 1:4-5. 자녀라는 신분을 우리가 어떻게 해서 받았냐? நமக்கு அந்த அதிகாரம் எப்படி கிடைக்கின்றது? The right to become the child of 그냥 God. 우연히 받았는가? 그렇지 않습니다. It is not the நாம் நமக்கு அது எப்படி கிடைக்கின்றது? we receive it. No. 에베소 1장 4절 보면 창세 전에 그리스도 안에서 우리를 택하사 우리로 사랑 안에서 그 앞에 거룩하고 흠이 없게 하시려고 그 기쁘신 뜻대로 우리를 예정하사 예수 그리스도로 말미암아 자기 아들들 되게 하셨으니. எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது.
Okay, for he chose us in him before the creation of the world to be holy and blameless in his sight in love. He predestined us to be adopted as his sons. கிறிஸ்தேசுவுக்குள்ளாக நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் நம்மை கிறிஸ்தேசுவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டு மகிமையின் நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகின்றது. It didn't happen for instant. 창세전에 이미 택하시고 예정하셔서 자녀로 만드셨다고 얘기했어요. உலக தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்தேசுவுக்குள்ளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ரகசியமாக இருக்கிறது. Tremendous mystery it is. 그러므로 이 자녀의 신분은 보통 신분이 아니다. Therefore, our status of a ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவது என்பது லேசான காரியம் ஒன்று அல்ல. 여러분이 이걸 매일 நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் இதை அறிந்து அனுபவித்து வாழ வேண்டும். enjoy this. 조금도 염려하지 말고 담대하게 자녀의 신분을 고백하고 இந்த உலகத்தில் எதை குறித்தும் கவலைப்படாமல் கிறிஸ்தேசுவுக்குள் தேவன் உங்களுக்கு அளித்திருக்கிற நிலைமையை நீங்கள் அறிந்து அதை அனுபவித்து வாழ வேண்டும். 하나님의 자녀라는 것을 생각하고 고백하라. எல்லா நிமிடமும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து உணர்ந்து அறிக்கையிட்டு வாழ வேண்டும். 나는 하나님의 자녀다. I am தேவன் எனக்காக கிரியை செய்கிறார். 나를 위해서 일하신다. God works for me, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். and He reigns everything. 그리고 என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். Okay, take charge of my everything. 이걸 여러분이 இதை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிமிடமும் அறிந்து அனுபவித்து வாழ வேண்டும். And enjoy this. உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற நபரை பார்த்து சொல்லுங்கள், The person next to you, 당신은 너무너무 중요한 நீங்கள் மிக முக்கியமான தேவனுடைய பிள்ளை என்று உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள். God. 꼭 기억하세요. Please remember this. 자, 그러면 하나님의 자녀 우리에게는 분명히 성령께서 내주하시고 인도하십니다. And also, தேவனுடைய பிள்ளைகளுடைய இதயத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். is a child of God. 그렇죠? 왜냐? 하나님의 자녀이기 때문에. Why? We பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்திலே வாசம் பண்ணுகிறார். 성령이 내주하고 계시고 우리 삶을 인도하십니다. தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளாக இருந்து நம்மை நடத்துகிறார். இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. It's very important word. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் 하나님의 성전이다. You are the temple of God. 고린도전 3장 11절은 너희가 하나님의 성전과 하나님의 성전까지 알지 못하느냐. 1 Corinthians 3:16 it says, don't you know 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாமல் இருக்கிறீர்களோ? 우리 안에 거하시면서 우리를 인도하신다. the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். in us. 우리가 예수님을 영접하지 않았을 때는 내 영이 죽었습니다. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன் நம்முடைய ஆவி மரித்து போயிருந்தது. My spirit was dead. 내 영이 죽었으니까 하나님이 나를 다. அப்பொழுது தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்து ஆளுகை செய்யவில்லை. Reign us. 그럼 내가 스스로 주인으로 살아가야지. At that moment, we have no choice but to live as our lives. We அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே எஜமான்களாக நம்ம வாழ்ந்து வந்தோம். 여러분이 옛날에는 이렇게 살던 நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன் அப்படி நம்ம வாழ்ந்து வந்தோம். still like this way. 이렇게 돼요. 그래서 그러면 눈에 안 보이는 실제로 사단의 마귀가 딱 At that time, invisible Satan. அந்த காலத்திலே பிசாசானவன் நம்மை ஆட்கொண்டு நம்மை நடத்தி வந்தான். 옛날에 내가 예수를 믿지 않았을 때는 내가 주인이었어. In the past, when I didn't believe நான் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக பிசாசு என் வாழ்க்கைக்கு எஜமானனாக இருந்தான். of my life. 내가 내 삶을 다스렸는데 전혀 행복하지 않았다. Okay. At that moment, I become the Lord of my life, and I நான் என்னுடைய வாழ்க்கைக்கு எஜமானாக இருந்து பிசாசினால் நடத்தப்பட்ட பொழுது நான் மகிழ்ச்சி உள்ளவனாக நிம்மதி உள்ளவனாக இருக்கவில்லை. 다스린 다짐. என்னுடைய வாழ்க்கை நிம்மதியற்றதாக இருந்தது. couldn't reign myself, my life. 그러니까 계속 망하네. அப்பொழுது எல்லாவற்றிலும் நான் தோல்வியை சந்திக்கிறவனாக இருந்தேன். We failed every 뭐냐? moment. 내 마귀가 내 삶에 뒤에서 조종. அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த சூழலிலே பிசாசானவன் என்னை ஆண்டு வந்தான். 그래서 우리가 이 상태에 절. பிசாசு ஒருவனை ஆளுகை செய்யும் பொழுது அவன் மெய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ இயலாது. 자, 그래서 우리가 நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். And look at this picture. 이제는 우리가 예수님을 나의 구주로 இப்பொழுது நம்ம இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
마귀는 அப்பொழுது பிசாசு நம்மை விட்டு ஓடி போகிறான். Satan chased out. 이제는 예수님이 내 삶에 நம்முடைய இருதயத்திலே தேவன் நமக்கு ஆண்டவராக கர்த்தராக மாறிவிடுகிறார். 삶을 அவர் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கின்றார். 즉 하나님 자신이 내 안에서 나의 모든 삶을 책임지실 것입니다. It means that God இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் தேவன் ஆளுகை செய்து அவரே என் வாழ்க்கைக்கு பொறுப்பாக அதிபதியாக இருக்கிறார். 그래서 삶의 주인이 இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு எஜமானன் யார்? the Lord of the life. தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு எஜமானனாக இருக்கிறார். 요한복음 14장 யோவான் 14, 16, 17 வசனங்கள். 16 through 17. 내가 아버지께 구하겠으니 그가 또 다른 보혜사 너에게 주사 영원토록 너희와 함께 있게 하리니 그는 진리형이라 세상 능히 그를 받지 못하나니 이는 그를 보지도 못하고 알지 못함이라 그러나 너희는 그를 아나니 그는 너희와 함께 거하시며 또 너희 속에 계시겠습니다. And I will ask the Father, and he will give you another counselor to be with you forever, the Spirit of truth. The world cannot accept him, because it neither sees him நான் nor knows him, but பிதாவிடத்தில் you know him. உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியானவரை நான் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் எப்போதும் உங்களோடு கூட இருப்பார். உலகம் அவரை அறிவதில்லை, ஆனால் அந்த சத்திய ஆவியை நீங்கள் அறிந்தும் பெற்றும் இருக்கிறீர்கள். எவ்வளவு ஒரு பாக்கியமான வாழ்க்கை! Eternally. நாம கிறிஸ்துவை இப்பொழுது ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் It has two meanings. 하나는 예수님을 나의 구주로 모시는 것. நாம் இயேசுவை நம்முடைய ஆண்டவராக கர்த்தராக ஏற்றுக்கொள்வது. Lord. 또 하나는 뭐냐? 예수님을 내 삶의 주인으로 모시는 것이다. The other இப்பொழுது நாம் கிறிஸ்துவை எஜமானனாக கர்த்தராக ஆள்கிறவராக ஏற்றுக்கொள்வது. 예수를 나의 구주로 모신 순간 성령 우리 안에 거하시고 그 성령 우리 삶을 다스리십니다. The moment I accept him, the Savior of my நான் என்னுடைய வாழ்க்கையை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்னை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். This is the tremendous spiritual principle. 그럼 우리는 이 성령에게 우리의 모든 삶을 맡기고 그 인도를 받아야 됩니다. At the time நாம் அதற்கு பிறகு எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை போதனையை நம்ம பெற்று நம்முடைய வாழ்க்கையை வாழ்கின்றோம். 이런 경우가 있어요. Okay, there are this kind of case. 이 그림처럼 어떤 사람은 이것을 모르고 다 자기가 합니다. But some people, they do not know the spiritual blessings. இந்த ரகசியத்தை அநேகர் அறியாமல் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையை அவர்களே எஜமான்களாக வாழ விரும்புகிறார்கள். Do this or I will not do this. ஆனால் இது ஒரு சரியான ஒரு காரியம் அல்ல. நான் அதை விரும்பவில்லை. 내가 주인입니다. No, I myself அது ஒரு சரியான முறை அல்ல. அது தவறான ஒன்று. wrong thing. 내 안에 성령께서 계시고 인도하심에도 불구하고 과거의 습관을 그대로 가지고 Even though the Holy Spirit is in me, but still I have my habit in the past. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்தும் முன் நான் வாழ்ந்தது போல வாழ்வது என்பது ஒரு சரியான வாழ்க்கை முறை அல்ல. அது தவறு. அதுக்கு காரணம் என்னவென்றால் எனக்குள் இருக்கின்ற பொறிக்கப்பட்ட வேரூன்றிய என்னுடைய தன்மையாக காணப்படுகிறது. 우리의 주인은 이제 내가 아닙니다. No, our Lord is not us. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எஜமானனாக மாற வேண்டும். Our Lord. 이제는 우리 삶을 성령이 다스리고 인도하신다. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நம்மை நடத்த வேண்டும். Lead our lives and reign us. 그러므로 우리가 성령께 모든 걸 맡기고 그 인도를 받아야 된다. Therefore, we நாம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவரால் நடத்தப்பட வேண்டும். guidance. 자, 그러면 여러분이 이제 삶의 주인의 생각을 다스리고 அவர் நம்முடைய சிந்தையை நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கின்றார். Our thought. 자, 요한복음 14장 யோவான் 14, 26, 27 வசனங்கள். 26, 27. 여기 보면 보혜사 곧 아버지께서 내 이름을 보낸 성령 그가 너에게 모든 것을 가르치고 내가 너에게 말한 모든 것을 생각나게 하리라. 평안을 너에게 주니까 나의 평안을 너에게 주노라. 내가 너에게 주는 것은 세상의 주 같지 아니하니라. 너희는 마음에 근심도 하지 말고 두려워하지 말라. But the Counselor, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and will remind you of everything I have said to you.
Peace I leave with you, my peace I give you. I do not give to you as the world என்னிடத்திலிருந்து gives. Do not let your பிதா hearts be அனுப்புகின்றதான troubled, அந்த nor be பரிசுத்த afraid. ஆவியை நீங்கள் பெற்று அந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு நீங்கள் வாழும் பொழுது என்னுடைய சமாதானம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். 이거 해야지, 이거 안 해야지. 모든 எல்லாம் 것이 나는 தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்றது. Started from me. 내가 좋아한다, 안 좋아한다. 모든 것이 중심이 나였어. And இப்பொழுது அந்த தேவனுடைய ஆளுகை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம இருக்கும் பொழுது நாமே நம்முடைய வாழ்க்கைக்கு தலையாக காணப்படுகின்றோம். அது தவறு. 근데 이제는 바뀌었어. But now it was changed. 이제는 기도합니다. நான் இப்பொழுது ஜெபிக்க விரும்புவது என்னவென்றால், 하나님 이것을 해야 하는데 맞습니까? ஆண்டவரே நான் செய்ய விரும்புகிறேன், இது சரியா தவறா? Right or wrong? 이런 문제가 있는데 어떻게 ஆண்டவரே நான் இப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன். How should I do it? நாம் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து தெரிந்து கொண்டு செய்வேன். Asking Jesus. 왜냐하면 내 안에 성령이 ஏனென்றால் இப்பொழுது எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகின்றார். Holy Spirit abides. 그러면 내 안에 계신 성령이 가르치시고 생각나게 하시고 At that time, the Holy Spirit எனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்னை போதித்து அவர் என்னை நடத்துவார். 우리의 마음과 생각을 다스리고 அவர் நம்முடைய இதயத்தை நிரப்பி நம்மை நடத்துகின்றார். hearts and also He reigns. 자, 요한복음 10장 13분 그는 진리형이 우리를 진리로 인도하시고 장례도 알게 해주시고 있어요. John 16:13. யோவான் 16:13 சொல்லுகிறது, அவர் சத்திய ஆவியாக இருக்கிறார். அவர் நம்மை சத்தியத்திற்குள்ளே நடத்துகின்றார். 어떤 사람 회사를 차렸어요. One person make a company. 사무실을 준비하는데 사장 자리에 앉지 않고 부사장 자리에 앉았어요. He prepared his offices, but he didn't sit in அந்த the பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை தேவனுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். 내 사장은 따로 있다고 말해요. And then what is இப்பொழுது என்னுடைய எஜமானன் நான் அல்ல, is not I. 그가 말하는 그 사장은 இப்பொழுது என்னுடைய எஜமானன் கிறிஸ்துவாக இருக்கிறார். Talking about is Jesus Christ. 그래서 그가 모든 일을 하면서 자신의 사장인 예수께 기도하면서 응답받으며 결정합니다. Whatever he does, every இப்பொழுது அவர் என்ன செய்தாலும் தன்னுடைய எஜமானாகிய கிறிஸ்துவிடத்தில் கேட்டு அதன்படி செய்கிறார். 안 받을 수 없잖아요. அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் வரும், வராமல் இருக்க இயலவே இயலாது. 여러분이 진정으로 바른 성령 மெய்யான பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகின்ற ஒருவர் guidance of the Holy Spirit. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். இது தேவன் நமக்கு வைத்திருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவதாக ஜெபம், 기도입니다. The prayer. 자, 세 번째 우리가 받은 신분은 바로 기도 응답 받는 신분입니다. நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கும் நிலைமையில் அந்த நிலையில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். 자, 성경을 보면 요한복음 10장 யோவான் 16:24 வசனம். 16:24. 지금까지 너희가 내 이름으로 아무것도 구하지 않았으나 구하라 그리하면 받으리니 நீங்கள் இதுவரையிலும் என்னிடத்தில் எதுவரையிலும் கேட்கவில்லை, For anything ஆனால் இப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்போது நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 했을 때는 예수님을 기도하지 않아요. நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது. 이제는 우리가 இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கின்றோம். we became the child of God. 그래서 예수 이름으로 기도하면 하나님은 우리 기도를 응답해 주신다. Therefore, when we pray, இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது நமக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 아까 말한 것처럼 우리의 주인이 바로 예수님 성령님으로 우리 주인이 기도할 때 반드시 응답하신다는 거예요. why? Our Lord is Jesus Christ and the Holy Spirit. Therefore, இப்பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசுவாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு பதிலை கொடுக்கிறார். and the way to give the answer. மத்தேயு 16:19 வசனம் சொல்லுகின்றது, 16:19. 무슨 말씀입니까? 내가 천국 예수를 네게 주리니 네가 땅에서 무엇이 매면 하늘에 매일 것이고 네가 땅에서 풀면 무엇이 풀면 하늘에 풀리라 하시고 I will give you the keys of the kingdom of heaven. Whatever you abide in on earth will be bound. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ பூமியிலே திறக்கப்படுவது பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கும், நீ பூட்டுவது பூட்டப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 우리가 원하는 대로 주신다는 거예요. இப்பொழுது அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். As we want. 우리에게 필요한 것을 주시는데 천국 예수 주셔서 우리가 원하는 모든 것을 응답하신다는 거예요. He will give what we need
Therefore, he gives us நமக்கு தேவையானதை நாம பெற்றுக்கொள்ளும்படி அந்த திறவுகோலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவையான நேரத்திலே நம்ம திறந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 응답 방법 세 가지. நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கின்றார். to answer. 첫째 어떠냐? 예를 முதலாவதாக 그대로 응답. நாம் கேட்பது ஜெபிப்பது நம்ம பெற்றுக்கொள்ளுகின்றோம். Ask. 그러니까 그대로 여러분 기도. நாம ஜெபிக்கின்ற ஜெபத்தின்படி தேவன் பதில் கொடுக்கிறார். He will give the answer. 그렇죠. 근데 சில நேரங்களிலே ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு இல்லை என்கின்ற பதிலை கொடுக்கிறார். Okay, do not do that. 내가 필요하지 않은 것은 허락하지 않는. Okay. எனக்கு தேவையில்லை என்றால் தேவன் Time he will இல்லை என்று பதில் கொடுப்பார். 볼때 내게 필요하지 않으면 நமக்கு தேவையில்லாத ஒன்றை நம்ம கேட்கும்போது ஆண்டவர் இல்லை என்று நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இந்த நேரத்தில் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் அது எனக்கு தேவையில்லை. not needed to me. 내게 필요한 거는 하나님께서 그대로. But if it is இப்பொழுது எனக்கு தேவை என்று சொன்னால் தேவன் அந்த ஜெபத்திற்கு ஆம் என்று பதில் கொடுப்பார். 하나님 기다리라. and third, God said, please wait. சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லுவார், நான் பதில் கொடுக்கிறேன், ஆனால் நிலைத்திரு, காத்திரு என்று சொல்லுவார் ஆண்டவர். It is very important answer also. 뭐냐 시간표에 따라서 더 좋은 것으로 응답을. Why? According to the time schedule, he ஏனால் தேவனுடைய நேரத்தின்படி அவருடைய நேர ஒழுங்கின்படி சரியான நேரத்தில் மேன்மையானதை கொடுக்கும்படி நம்மை அமர்ந்திருக்க சொல்லுவார். 그래서 다 응답되게 돼 있다. Therefore, our prayers have no choice but தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவருடைய வேளையிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படி அமர்ந்திருக்கும்படி சொல்லுவார். 그래서 최고의 நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சிறந்த பதில் என்ன? 마태복음 1장 மத்தேயு 7:7 வரை உள்ளதான வசனங்கள். 구하라 그러면 너에게 주실 것이요 찾으라 그러면 찾을 것이요 문을 두드리라 그러면 너에게 열릴 것이니 구하는 이마다 받을 것이요 찾는 이마다 찾을 것이요 두드리는 이에게 열릴 것이라. 너희 중에 누가 아들이 떡을 달라는데 돌을 주며 생선을 달라는데 뱀을 줄 사람이 있겠느냐. 너희가 악한 자라도 좋은 것을 자식이 줄 줄 알거든 하물며 하늘에 너가 너희께서 구하는 자에게 좋은 것을 주지 않겠냐. ask and it will be given to you. Seek, you will find. Knock, the door will be open to you. For கேளுங்கள், everyone who உங்களுக்கு asks, கொடுக்கப்படும், he who தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படுகிறது. the fish will give him a snake. If you உங்களுடைய evil, know how to பிள்ளைகள் உங்களிடத்தில் நல்ல ஈவுகளை கேட்கும் பொழுது நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுப்பதில்லை. அதே போல பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் நீங்கள் கேட்பதற்கும் அதிகமாக உங்களுக்கு செய்வார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே சொல்லுகிறார். 이 관계를 நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. us and God. 하나님이 어떤 마음으로 우리의 기도를 응답하신가를 잘 나타내고 있어요. With what kind of a ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயத்தோடு நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கின்றார்? 세상의 아버지도 자기 자식이 좋은 것을 주려고 하다. even உலக பிரகாரமான பெற்றோர்களே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க விரும்புகிறார்கள். children. 근데 사랑의 하나님이 우리에게 나쁜 것을 주시겠냐? Then, தேவனுடைய அன்பு உங்களுக்கு பொல்லாதவைகளை கொடுக்கும் என்று நினைக்கிறீர்களா? கெட்டவைகளை கொடுக்கும் என்று எண்ணுகிறீர்களா? 사람의 아버지보다 또 10배, 100배 더 좋은 것을 우리에게 주신다는 것을 잘 알아요. we should know that God உலக பிரகாரமான தகப்பன்மார்கள் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பதை விட சிறந்ததை தேவன் பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய தன்மையை, நிலைமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். blessings. 이게 우리가 가진 신분이고 놀라운 영적 축복입니다. This is, the status. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது. நாம கேட்பது ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். Second, authority. 자, 권세는 네 가지 권세로 இப்பொழுது நமக்கு 4 அதிகாரத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை விளக்க விரும்புகிறேன். முதலாவது அதிகாரத்தின் ஆசீர்வாதம். Of angels. 천사가 존재하는 이유를 알아요. இங்கே இந்த அதிகாரத்தை ஆண்டவர் ஏன் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. 1:14. 이게 뭐라고 되어 있습니까? What does he say? 모든 천사들은 섬기는 영으로서 구원을 받을 상속자들을 위하여 섬기라 보내심이 아니냐. Are not all angels தேவ தூதர்கள் பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள். அந்த தேவ தூதர்களின் பாதுகாவலை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். God created
created heaven and then he created the angels. 그 천사는 무슨 일을 하는가? And then what தேவ தூதர்கள் என்ன செய்கின்றார்கள்? what do the angels do? 방금 읽은 말씀 보면은 천사들은 구원받은 하나님의 자녀를 위하여 섬긴다라고 되어 있습니다. According to this Bible verse, தேவ தூதர்கள் இந்த வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. 하나님의 자녀들을 천국에 가는 날까지 안전하게 돌보고 섬기는 합니다. that's right. These angels will take care of ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை தேவ தூதர்கள் அவர்களை பார்க்கும்படி பாதுகாக்கும்படி தேவன் தேவ தூதர்களை கட்டளையிடுகிறார். Therefore, we should know this tremendous இப்பொழுது நாம் அதை எப்படி அனுபவித்து பெற்றுக்கொள்கின்றோம்? how we can use that. நீங்கள் இப்படி ஜெபிக்கலாம். 다음 같이 기도하면 됩니다. Okay, you can pray like this. 전능하신 하나님, 지금 이 시간에 천군 천사를 보내주셔서 내 자녀들 도와주시고 내가 하는 사업을 도와주옵소서. The Almighty God, please mobilize your angels. சர்வ வல்லவரான தெய்வமே, நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன். உம்முடைய தூதர்களை என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க, பாதுகாக்க நீர் அனுப்பும் என்று நாம ஜெபிக்க முடியும். தேவ வசனத்தின்படி அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். 실제로 천사가 있고 우리 삶을 돕고 있습니다. தேவ தூதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யும்படி தேவன் அனுப்புகிறார். 그래서 우리가 천사의 도움을 받는 권세를 기도하는 거예요. ஜெபத்தின் மூலம் தேவ தூதர்களுடைய உதவியை, பணிவிடையை நமக்கு தேவன் கொடுக்கிறார். 정말 해보세요. 하나님 천사를 학교에 가는 공부하는 아들에게 보내주셔서 보호해달라고. Please use this authority. Actually, Lord send the angels ஆண்டவரே, உம்முடைய தூதர்களை பள்ளிக்கூடத்திற்கு செல்கிற என் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி நீர் அனுப்பும் என்று ஜெபிக்கும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். At the time, God will send His angels and protect His children. 자, 그다음에 뭡니까? 천사의 존재이라서면 천사의 사역을 해야 돼. நீங்கள் தேவ தூதர்களை பற்றி அறிந்து கொள்வீர்கள் என்றால் தேவ வசனம் சொல்லுகின்ற தூதர்களின் பணிவிடைகளை நாம் அறிந்து கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 2லிருந்து 5 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கும் பொழுது நாம் அங்கே அதை புரிந்து கொள்ள முடிகின்றது. 금향면을 가지고 많은 향을 받았으니 이는 모든 성도의 기도와 합하여 보좌 앞 금 제단에 드리고자 함이라. 영년이 청도의 기도와 함께 천사의 손부터 하나님 앞으로 올라간지라. 천사가 향료를 가지고 제단에 불을 담아가 땅에 쏟음에 우리와 범성과 번개와 지진이 나더라. Another angel who had a golden censer came and stood at the altar. He was given much incense to offer with the prayer of all the saints on the golden altar before the throne. The smoke of the incense, together with the prayers of the saints, went up before God from the angel's hand. Then the angel took the censer, filled it with the fire from the altar, and hurled it on the earth. And there came peals of thunder. பலிபீடத்தில் இருக்கிறதான தூதன் தூப வர்க்கத்திலே பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூபத்தை போட்டு தூபம் காட்டினார். அப்பொழுது அது தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்பட்டது. அந்த தூபத்தை எடுத்து தேவதூதன் பூமியிலே போட்டபோது பூமியிலே இடி முழக்கங்களும் மின்னல்களும் தோன்றினது என்று அந்த வசனத்திலே நம்ம வாசிக்கின்றோம். The angels received the answers from God and then delivered it to us. 이처럼 천사는 우리 눈에 보이지 않지만 우리와 가까이서 우리 삶을 돕는 중요한 존재입니다. Like this way, தேவ தூதர்கள் நமக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். நமக்கு உதவி செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். 우리 이걸 잘 알고 우리가 이 권세를 இந்த அதிகாரத்தை நாம் அறிந்து அதை பெற்றுக்கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும். 자, 두 번째입니까? and second, அடுத்தபடியாக பிசாசை கட்டுவதற்குரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். 자, 여기 이제 우리가 귀신을 내쫓는 것입니다. இந்த இடத்திலே பிசாசை துரத்துவதற்குரிய அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். 마가복음 3장 மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15 வசனங்கள்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 வசனம். 기게 하시고 또 보내서 전도다며 귀신을 내쫓는 권능도 가지게 하려 하십니다. He appointed 12, designating them apostles, that they might be with him and that he might send இப்பொழுது them to preach and ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களையும் அழைத்து சகல பிசாசுகளை துரத்துவதற்கும் வியாதிகளை சுகமாக்குவதற்கும் தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். There are the spiritual existence, even they are இந்த உலகத்திலே நம்முடைய கண்களுக்கு தெரியாத பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. அது பிசாசின் ஆவிகளாக இருக்கின்றன. 이 사단은 많은 귀신을 부리고 있습니다. Okay. This Satan, சாத்தான், அந்த சாத்தானோடு கூட சேர்ந்து அநேக பொல்லாத ஆவிகள் செயல்படுகின்றன. 귀신들이 역사함으로 여러 문제도 주고 병도 주고 염려와 갈등을 주면서 삶을 괴롭힙니다. these evil spirits afflict இந்த பொல்லாத ஆவி மனுஷர்களுக்கு வியாதிகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் கொடுத்து மனுஷர்களை வேதனைப்படுத்துகின்றது. 하나님의 자녀가 된 우리는 இந்த பொல்லாத ஆவியை யாரும் துரத்த இயலாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இந்த அதிகாரத்தை பெற்று இந்த பொல்லாத ஆவியை துரத்த முடியும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அதிகாரமாக இருக்கிறது. 그렇죠. 그래서 마가복음 16장 17절 보면 믿는 자 이렇게 저희가 내 이름으로 귀신 쫓을 거예요. மார்க் 16:19 சொல்லுகின்றது. 16:19 it says, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு முன்பதாக சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவர் கட்டளையிட்டதாவது மார்க் 16:17 வசனம் சொல்லுகின்றது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாயின பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. And when you see Luke 10:19, it says, I have given you authority to trample on snakes. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, பிசாசின் சகல அதிகாரங்களை துரத்துவதற்கும் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார் என்ற வசனம் சொல்லுகிறது. And also when you see Acts 16-18, Paul drive out the evil spirit. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயினுடைய அந்த பொல்லாத ஆவியை பவுல் துரத்துவதாக நம்ம வாசிக்கின்றோம். 사단과 귀신을 결박하고 몰아낼 수 있다. As a child of God, in the name of கிறிஸ்து இயேசு மூலமாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் போது பிசாசுகளை துரத்துவதற்குரிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது என்ன அதிகாரம்? how wonderful authority it is. 그래서 여러분이 இது நம்ம ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய அதிகாரம், வல்லமை என்று வேதவசனம் சொல்லுகின்றது. 마태복음 12장 28절 29절에 மத்தேயு 12:28-29 வசனங்கள். 8:29. 그러나 내가 하나님의 성령을 힘입어 귀신 쫓은 것이면 하나님 나라가 이미 너에게 임하였느니라. 사람이 먼저 강한 자를 결박하지 않고서 어떻게 그 강한 자의 집에 들어가 그 세간을 강탈하겠냐. 결박한 후에 그 집을 강탈하리라. நான் தேவனுடைய வல்லமையால் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. பலவானை கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டை கொள்ளையிட முடியாது. அதே போல பிசாசை கட்டினால் ஒழிய அவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கின்ற ஆத்துமாக்களை விடுவிக்க இயலாது. கட்டினாலோ அவனுடைய வீட்டை கொள்ளையிட முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். பிசாசுகள் இயேசுவை பார்த்து கேட்கிறது, ஏன் எங்களை துன்பப்படுத்துகிறீர்கள் என்று இயேசுவை பார்த்து பொல்லாத ஆவிகள் பிசாசுகள் அழுகிறதை நம்ம கேட்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் பொல்லாத ஆவிகளை துரத்துவதற்குரிய அதிகாரத்தை தேவன் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இது தேவன் நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகும். ஆகவே நீங்கள் இப்படி ஜெபியுங்கள். 나를 방해하는 흑암의 세력은 나사렛 예수 그리스도 이름으로 명하노니 지금 이 시간 결박을 받고 물러가지어다.
all the evil spirits who bothers me be binded up in என்னை liberty துன்பப்படுத்துகிற எல்லா and பிசாசின் ஆவிகளையும் broken கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன் என்று ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசினுடைய ஆவிகள் கட்டப்பட்டு நம்மை விட்டு ஓடி போகின்றது. and some cases a strange thinking நீங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும். at that time please pray like this way. 복잡한 생각을 주고 염려와 실망을 주는 마음의 그 배경 저는 반드시 흑암 세력이 역사하고 있습니다. Okay, the evil spirits பிசாசு உங்களை அலக்கழிக்கின்ற, உங்களை கலங்கடிக்கின்ற சிந்தைகளை, வேதனைகளை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது 사실을 기억하고 이 기도를 நீங்கள் அந்த வேளையிலே 흑암 세력을 꺾여야 됩니다. therefore at that moment you remember நீங்கள் உங்களுடைய இந்த நிலையை அறிந்து நீங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும். 이게 바로 우리가 இந்த அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். the authority to break அப்படி ஜெபித்து பிசாசை கட்டுவதற்கு, துரத்துவதற்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 그러니까 천국 시민의 것. and third அடுத்தபடியாக நாம் நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. 자, 우리는 천국 பரலோகத்தின் குடியுரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். citizenship of heaven. 빌립보 3장 20절 보면 우리의 시민권은 하늘에 있다. When we see Philippians பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, நம்முடைய குடியுரிமையோ பரலோகத்தில் இருக்கிறது. 앉아 곧주 예수 그리스도를 기다리노니 이렇게 돼 있죠. therefore and பரலோகத்திலிருந்து நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு வர காத்திருக்கிறோம் என்ற அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 우리가 되었단 말은 영적으로 천국의 시민권이 되었다는 말이에요. the word we became the children of God in me நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறின உடனேயே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. 나라 여권을 가지고 있어요. okay, while we are living on this nation இந்த உலகத்திலே இந்த உலகத்திற்குரிய குடியுரிமை நமக்கு இருக்கிறது. 우리가 하나님 나라의 ஆனால் நமக்கு தேவ பிள்ளைகள் என்கிறபடியினால் பரலோகத்தின் குடியுரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 그래서 하나님 나라의 천국의 법에 따라서 우리를 பரலோகத்தினுடைய அந்த சட்டத்திட்டத்தின்படி பரலோகத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். பரலோகம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. நம்ம பரலோகத்தின் குடிமகன்கள். parable and tells us 한 사람이 주님께 돌아오면 하늘에서 잔치를 한다고. okay, one person came back to God's breast at the time that ஒரு தேவனிடத்தில் வரும் பொழுது அவனுக்கு தேவனுடைய சமாதானம் இருக்கின்றது. அது என்ன சமாதானம்? 축하연을 여는 거예요. அது தேவன் கொடுக்கிற தேவனுடைய சமாதானமாக இருக்கின்றது. make a feast. They 한 opened 사람이 the feast. 하나님의 자녀로 천국 시민권을 소유한 것에 대해서 이렇게 기뻐하는 거죠. Okay. God was so ஒருவன் pleased when பரலோகத்தின் குடிமகனாக மாறும் பொழுது தேவன் மிகவும் சந்தோஷப்படுகிறார். 모여서 춤을 추고 음식을 먹으면 너무나 기뻐하고 축하합니다. eating and drinking, everyone blessing. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகின்றது. 우리는 한 가지만 하면 됩니다. What we should do is one thing. 우리 안에 하나님 나라가 있고 우리가 천국 시민이라는 사실을 누려야 됩니다. பரலோகத்தின் குடியுரிமையை நாம் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய தேவன் சர்வபலவராகிய ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் அதை அனுபவிக்க வேண்டும். 지금 하나님 나라를 누리는 것이다. Of course, after நம்முடைய வாழ்விலே நம்ம உலக வாழ்க்கை நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்ம பரலோகத்திலே தேவனோடு கூட இருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்ம பரலோகத்தின் குடிமகன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். and we are the family members. எபேசியர் 2:19 சொல்லுகிறது, Ephesians 2:19. 여기 뭐냐? 그러므로 이제부터 너희는 외인도 아니요 나그네도 아니요 오직 성도들과 동일한 시민이요 하나님의 권속이라. Consequently, you are no longer of foreigners and aliens, but fellow citizens. நீங்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாக இராமல் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இது கிறிஸ்தேசுவுக்குள்ளாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நிலைமையாக இருக்கிறது. நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம வாசிக்கின்றோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம், 누가복음 லூக்கா 10வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். 10:20. 자 말라기 3장 16절 보면 그때 여호와를 경외한 자들이 피차에 말하며 여호와께서 그것을 분명히 들으시고 여호와를 경외하는 자와 그 이름을 존중히 여긴 자를 위하여 여호와 앞에 있는 기념책에 기록하셨느니라.
Then those who feared the Lord talked with each other. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். தேவன் அதை கவனித்து கேட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 10장 20절 너 이름이 하늘나라의 생명의 லூக்கா 10:20வது வசனம் சொல்லுகின்றது, It says, however, do not rejoice that ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால் நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 책에 우리 이름이 기록되어 있습니다. we who became நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது நம்முடைய பெயர்களை ஜீவ புத்தகத்திலே ஆண்டவர் எழுதுகிறார். 이 책에 기록된 우리 이름은 영원히 지워지지 않습니다. the name written on the book of நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பெயர்கள் ஒருபோதும் அங்கிலிருந்து மாற்றப்படுவதில்லை. 다스림을 받을 것입니다. நாம் தேவனோடு கூட இருந்து தேவன் நம்மை ஆளுகை செய்கின்ற பரலோக வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். and at last அடுத்தபடியாக இந்த உலகத்தை சுவிசேஷத்தினால் கைப்பற்றுவதற்குரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். 여러분이 축복드려야 돼요. உலகத்தை சுவிசேஷத்தால் கைப்பற்றுகின்ற இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும். 18장 மத்தேயு 28வது அதிகாரம் 18லிருந்து 20 வரை உள்ளதான வசனங்கள். 예수께서 나와 말씀하실 때 하늘과 땅의 모든 건 내게 주셨다. 그러면 너희는 가서 모든 민족을 제자로 삼아 아버지와 성령으로 세를 베풀고 내가 너희 부모와 몸을 가져 지키라. 볼지어다 내가 세상 끝나고 이와 항상 함께 있으라 하시리라. then Jesus came to them and இயேசு அவர்களுக்கு சமீபமாக வந்து ஆண்டவர் இப்படி சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள். உலகத்தின் கடைசி பரியந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். evangelization is God's absolute plan. 그렇죠. 하나님이 우리를 부르실 때 중요한 것을 주셨어요. தேவன் நம்மை அழைத்த பொழுது நமக்கு மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 그게 전 세계에 복음을 전하는 건설입니다. And that is அது என்னவென்றால் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தினால் நம்ம நிரப்பி உலகத்தை கிறிஸ்துவுக்காக கைப்பற்றும் அதிகாரம். 그렇기 때문에 이것을 땅까지 전파하는 것입니다. the salvation which God gives to us. தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு மிகவும் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இதை நம்ம மற்றவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களும் இந்த சுவிசேஷத்தின் வழி ரட்சிப்பிற்குள்ளாக வரும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 우리 세계를 정복하는 இந்த உலகத்தை சுவிசேஷத்தினால் கைப்பற்றுவதற்குரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 여러분 이걸 위해서 기도하면 하나님이 다 채우시고 필요한 것을 다 주신다. Therefore, when you pray for this at that time, God இந்த உலகத்தை சுவிசேஷத்தால் நிரப்புவதற்குரிய தேவைக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த தேவையை தேவன் சந்திக்கிறார். 그래서 복음의 அந்த நேரத்திலே நீங்கள் சுவிசேஷத்துக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 நமக்கு சொல்லுகின்றது. Acts 1:8. 오직 성령이 능히 임하시면 내 권능을 받고 예루살렘과 온 유다 사마리아 நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. And to the ends of the earth. மெய்யாகவே வேத வசனம் சொல்லுகின்றது, Surely the Bible tells us 성령이 임하시면 권능을 받고 when பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். you will நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். and you will be my witnesses. 나는 아무것도 한 것이 없는데 오직 예수만 믿고 누렸다. I didn't do anything but what I நாம் எதையும் செய்யவில்லை. only believe நான் செய்தது ஒன்னே ஒன்று, நான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மற்றதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். 인도하시고 역사하셨다. பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறார், என்னை பலப்படுத்துகின்றார் அந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கும்படி. everything. 이런 고백을 하는 사람이 바로 복음의 증인. நாம் சுவிசேஷத்திற்கு சாட்சிகளாக நம்ம மாற வேண்டும். 나는 아무것도 한 것이 நான் எதையும் செய்யவில்லை. 없는데 성령이 다 하셨다. No, I பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்கின்றார். did everything. 바로 이것이 복음. இப்படி அறிக்கையிடுகிற ஒருவர் The one who confessed like அவர்கள் சுவிசேஷத்திற்கு சாட்சிகளாக மாறுகிறார்கள். people, 우리가 அவர்கள் 이것을 பரிசுத்த ஆவிக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். and they are the witness of the Holy Spirit. நாம் பிறகு சாட்சியாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகுக்கு அறிவித்து உலகத்தை கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக நம்ம கைப்பற்ற வேண்டும். முடிவாக As a conclusion,
이상같이 우리가 이제 성도가 가지고 있는 중요한 영적 줄과지를 우리가 공부했어요. விசுவாசிகளுக்குரிய 7 ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நான் விளக்கி உங்களுக்கு சொன்னேன். 이것을 여러분이 매일매일 고백하고 사실적 응답을 받아야 합니다. Then from now on, இந்த 7 ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் இதை அனுபவித்து உங்களுடைய விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். 신분. நீங்கள் உங்களுடைய நிலையை நீங்கள் அனுபவித்து வாழ வேண்டும். 신분은 누려야 역사가 나타난다. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை தன்மையை நீங்கள் உணரும் பொழுது உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினுடைய கிரியை நடக்க ஆரம்பிக்கிறது. 사용해야 돼요. in the case of authority, you should 그렇죠. use it. 신분은 누려야 역사가 나고 권세는 사용해야 역사가 나다. When you enjoy உங்களுடைய your purpose, at that ஸ்தானத்தை உங்களுடைய நிலையை நீங்கள் உணரும் பொழுது கிரியை நடக்க ஆரம்பிக்கிறது. வேலை அப்படியே வேலை எழும்புகின்றது. 알아들었죠? do you understand? 신분은 누려야 역사가 나요. Okay. When you enjoy நீங்கள் உங்களுடைய நிலையை அறியும் பொழுது வேலை எழும்புகின்றது. அந்த வேலை எழும்பும் பொழுது, ஊழியம் எழும்பும் பொழுது உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி உலகத்தை கிறிஸ்துவுக்காக கைப்பற்ற வேண்டும். 누리고 사용하시. நீங்கள் இதை அனுபவித்து இதை நீங்கள் உபயோகப்படுத்தும்படியாக நான் உங்களுக்கு போதிக்கிறேன். கர்த்தர் அதற்கு உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். 하나님의 자녀가 된 이 신분 권세 정말로 우리가 누리고 사용하게 하옵소서. Lord, help us to enjoy ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த தன்மையை நிலைமையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாக இருக்கும்படி கர்த்தர் உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென்.